பார்ட்டிஷன் எடுக்கிறோமா, அதுக்கு அடுத்தது இங்க சென்டர்ல 2 பார்ட்டிஷன் எடுக்கிறோம், சென்டர் பார்ட்டிஷன். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டிஷன். இன் கேஸ் ஹேர் வந்து ரொம்ப growth அதிகமா இருக்கு, லென்த் அதிகமா இருக்கு அப்படின்னா 8 பார்ட்டிஷன் பிரிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்ல 2 வந்துடும், சென்டர்ல 1, பேக் சைடு 2, அவ்வளவுதான். இது எப்பயுமே கணக்கு வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹேரோட செக்ஷன் பார்ட்டிஷன் வந்து 6 எழுதிக்கோங்க. ஹேர் லென்த் growth அதிகமா இருந்தால் 8 பார்ட்டிஷன் எழுதிக்கோங்க கையோட. அண்ட் வந்து டயக்ராம் போட்டு கிளிப்ஸ் போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. எப்படின்னா வந்து சொல்றேன்னா அதே வந்து 2 செக்ஷன் மேலே மட்டும் வரும். 6 இல்லைன்னா 8 பார்ட்டிஷன் வந்து இங்க பாருங்க. ஓகே, இதுதான் வந்து ஹரிசாண்டல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா எடுக்கல, இது வந்து ஹரிசாண்டல் பார்ட்டிஷன். அதே வந்து இது வந்து என்ன சொன்னேன், வெர்டிகல். ஓகேவா? இது வந்து வெர்டிகல். ஸோ அப்போ ஹேர் வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல் வந்து நம்மளுடைய ஹேர் கட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்டெப் கட் பண்ண போறோமா, இல்லை கஸ்டமைஸ் லேயர் பண்ண போறோமா, ஃபெதர் பண்ண போறோமா, நம்ம என்ன ஹேர் கட் நம்ம டிசைட் பண்ணிக்கோம் கிளைண்ட்டுக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஹரிசாண்டலா வெர்டிகலான்றது அந்த டைம் எடுத்துக்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம டிகிரி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இது வந்து 45 டிகிரி. ஓகேவா? என்ன கரெக்டா இது 45 டிகிரி அப்படின்னா, இந்த 45 டிகிரி செக்ஷன் எடுத்தா ஃபுல்லாவே 45 டிகிரி நம்ம ஸ்டெப் கட் பண்ணணும். பின்னாடி இந்த இது வந்து 45 டிகிரி. அப்ப 45 டிகிரினா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ நான் சொன்னேன்ல அந்த சாய்வா லைட்டா இருக்கு, அதுதான் 45 டிகிரி. அதே வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் வந்து 90 டிகிரி. ஓகேவா? நீங்க எப்படி ஸ்ட்ரெயிட் எடுத்தாலும் 90 டிகிரி தான். ஓகேவா? இங்க பாருங்க, இப்படி எடுத்தாலும் 90 டிகிரி தான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 45 டிகிரி நீங்க இப்படி எடுத்தாலும் சாய்வா எடுக்கும்போது அது 45 டிகிரி தான். அப்ப ஸ்ட்ரெயிட் எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட் இது வந்து 90 டிகிரி பாருங்க. இது வந்து கரெக்டா 90 டிகிரி. இதே ஃப்ரண்ட்ல வந்து 90 டிகிரி வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோம்னா அது 90 டிகிரி தான். ஆனா வந்து ஹேரோட லென்த் இவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி 90 டிகிரி. ஓகேவா? இப்போ ஆக்சுவலா வந்து 45 டிகிரில வந்து நீங்க லேயர் கட் பண்ணீங்கன்னா நிறைய அதமா போகும். ஓகேவா? உங்க கிளைண்ட் கிட்ட கேட்டுக்கோங்க, உங்களுக்கு லேயர் அதிகமா, ஏன்னா 45 டிகிரினா சாய்வா வெட்டும் போது இவ்வளவு முடி போயிடும். ஓகேவா? உங்க கிளைண்ட் வந்து எனக்கு ஹேர் அதிகமா போனா பரவாயில்ல அப்படின்னும் போது 45 டிகிரி வெட்டிக்கோங்க. ஓகேவா? அதே வந்து இல்ல எனக்கு கம்மியா போனோம் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி. இது வந்து ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி எடுத்துக்கிட்டா ஹேர் கொஞ்சம் கம்மியா. அதே நான் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. நான் லெவல் எடுத்தது பாத்தீங்களா, எனக்கு கரெக்டா அந்த 90 டிகிரினா இப்படி 90 டிகிரி இப்படி எடுத்தாலும் 90 டிகிரி தான். ஸ்ட்ரெயிட்டா இப்படி வச்சாலும் 90 டிகிரி தான், இப்படி வச்சாலும் 135 தான், இப்படி வச்சாலும் 45 டிகிரி தான். இதை டிகிரி மட்டும் கரெக்டா ஹேர் எடுக்கும் போது பாத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறது ஹரிசாண்டல், அந்த வெர்டிகல், அப்புறம் டிகிரி சைஸ். ஓகேவா? இது நல்லா கிளியரா தெரியுதாமா, புரியுதா நான் சொன்னது ஹேர் எடுக்கிற செக்ஷனு? இப்போ வந்து ஸ்டெப் கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் ஸ்டெப்பா மேல வரணும்ன்றதுக்காக 45 டிகிரி எடுக்கிறோம். அதனால நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து கிளிப் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து ஹேர்ல வந்து நார்மலா கட் பண்ணுவோம்லமா, சிசரை எப்படி பிடிப்பீங்க நார்மலா, நீ பிடி பார்ப்போம் இருக்குல்ல, அதாவது ரிங் ஃபிங்கர் இதுதான் எப்பயுமே இருக்கணும். ஓகே, அடுத்தது இந்த தம் ஃபிங்கர் கரெக்டா இந்த பொசிஷன்ல வைக்கணும். இந்த சிசரை இங்க டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். இங்க டைட் பண்ணுங்க கையில. இந்த 2 ஃபிங்கர் மட்டும் தான் எப்பவுமே யூஸ் பண்ணணும். இந்த மிடில் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? கரெக்டா இங்க பிடிங்க. புடிச்சிங்களா? இங்க டைட் பண்ணுங்க. கையை மேல தூக்குங்க. இங்க பாரு, ஹேர் இப்படி இருக்கு. இங்க பாரு, அதாவது ஹேர் இதுல டைட் பண்ணி இதுல பிடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் வந்துடும். அந்த பேர் இந்த இங்க ஹேர் எப்படி இருக்கா, கரெக்டா இந்த செக்ஷன் வைக்கணும். கரெக்டா இந்த செக்ஷன் வைக்கணுமா, அங்க பேரு வைக்கும்போது இப்படி வெட்டிட்டு வரணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி மாத்தி நீங்க பிடிக்கும்போது என்ன ஆகுனா இப்படி வெட்டுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? கரெக்டா இந்த தம், அதாவது ஒரு தம் ஃபிங்கர் மேல தூக்கணும், ரிங் ஃபிங்கர் உள்ள வச்சுட்டு இங்க பேரு சிசரை கரெக்டா ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இப்படி பண்ணா மட்டும்தான் பர்ஃபெக்ட் வரும். ஓகேவா? இது நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேயர் கட் பண்ணும் போதெல்லாம் இதை பண்ணும்போது லேயர் நல்லா வரும். ஸோ இப்போ வந்துமா இன்னொரு டெக்னிக் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இப்படிதான் வெட்டுவோம் எல்லா ஹேருமே. விட்டு அடுத்து இங்க ஒரு லைன், அதாவது உள்ள ஹேர்ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஹேர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹேரை வந்து இது பாருங்க இப்படி வருது. இந்த ஹேரை கட் பண்ணிடுவோம், இந்த ஹேரை விட்டுரும்.
இந்த செக்ஷனுக்கு வரணும். கட் பண்ண முடியும் சென்டர்ல மட்டும். அதாவது இந்த ஃபுல் ஹேர் இருக்கா, இங்க வருங்க. இந்த சென்டர்ல ஒண்ணு, இந்த சென்டர்ல ஒண்ணு. வி செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? வி செக்ஷன் எடுத்துட்டு இத வி செக்ஷன் எடுத்துட்டு கரெக்டா 90 டிகிரில வெட்டணும். ஏன்னா கம்மியா தானே போடும். 90 டிகிரி வெட்டிட்டு ஸோ இதே லேயர் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா பேக் சைட் சீவி 90 டிகிரி. இந்த 90 டிகிரி வெட்டே வரும்போது இந்த ஃப்ரண்ட்ல கம்மியாவும் இருக்கும். இப்படி பேக் சைட் போடும்போது இதோட ஈக்குவலா வந்துடும். லுக் பார்க்க நல்லா இருக்கும். பேக் சைடு ஹேர் லென்த் குறையாது. பின்னாடி 90 டிகிரி. அதாவது ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது அழகா இருக்கும். பேக் சைடு போடுறப்ப நல்லா இருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பா. அண்ட் சேம் டைம் வந்து ஹேர் லென்த்தே குறையாது. ஹேர் லென்த் அப்படியே தான் இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்படி ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறதுக்கு இல்ல மேல கிளிப் பண்ணி போட்டீங்க அப்படின்னாலும் அழகா இந்த ஃப்ரண்ட்ல எல்லா ஹேருமே வந்து நல்லா லேயரா வந்துடும். இப்போ பார்க்க லுக் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கேர்ள்ஸ் வெளியே என்ன சொல்லுவோம், மேல இருந்து கேர்ள்ஸ் ஒன்று இருக்கு, கீழே மட்டும் கேர்ள்ஸ் கேட்கறவங்க இருப்போம் பிரைடுக்கு. அது ஒருத்தவங்களோட லைக் பண்றது. அப்போ அதுக்கேற்ற லைட்டா வெட்டா இருக்கும் போது நம்ம ப்ளோ ட்ரை பண்றோம். ஓகேவா? ஸோ ப்ளோ ட்ரை பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹேர் கட் பண்ணிடுறீங்களே. நான் என்ன சொன்னேன், 6 செக்ஷன் எடுக்க சொன்னேன்ல. மொத்த முடியும் டிஸ்டர்ப் இல்லாம 6 செக்ஷன் எடுத்து ஒரு செக்ஷனா எடுத்து ப்ளோ ட்ரை பண்ணுங்க. மற்ற எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? மற்ற எல்லாமே கிளிப் பண்ணியிருக்கணும். ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்து தனியா ரோலிங் ப்ரஷ், அந்த ப்ளோ ட்ரைக்கு யூஸ் பண்றதுல அந்த ப்ரஷ் பேர் வந்து ரோலிங் ப்ரஷ், அதை வச்சு ஃபுல்லா ஹேரை வந்து பேக் சைடு இருந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹீட் தெரியும். ஹேர்லயே தெரியும். நம்ம கேர்ள்ஸ் பண்ணும்போது நான் சொல்ல லைட்டா தொட்டு பாருங்க ஹீட்டை, அந்த மாதிரி இதுலயும் தெரியுமா நல்லா ஹீட் ஆன பிறகு. ஆனா எந்த காரணத்து கொண்டும் இப்படி அடிக்க கூடாது. ஹேர் ரேர் அதாவது ஃபோர்ஸா இங்க போய் தள்ளக்கூடாது. ஏன்னா தள்ளிங்கன்னா ஃபுல்லா முதுகுல போய் சூடாயிடும். ஏன்னா நம்ம ஹேர் ட்ரையர் போடும் போது ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஹீட்டா வச்சிருப்போம். ஓகேவா? அது பயங்கரமா முதுகு போய் சுட்டுடும் கொஞ்ச நேரத்துல. அதனால ப்ரஷ் வச்சுட்டு ஹேர் ட்ரையர் வைக்கும் போது இப்படிதான் வரணும். ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் கை இப்படிதான் வரணும். ஏன்னா ஹேருக்கு மட்டும் தான் ஹீட் தேவைப்படும், முதுகுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ ஹேருக்கு வச்சு ஃபுல்லா ட்ரையர் இப்படியே தான் போட்டுக்கணும். இப்போ இப்படியே போட்டுட்டே வரும்போது ஒரு செக்ஷனா கிளிப்ல இருந்து எடுத்துருங்க. அதை திருப்பியும் அழகா கிளிப் பண்ணிடுங்க. ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி சுருட்டி வைக்கிறப்ப இன்னும் ப்ளோ நல்லா தெரியும். ஒன்று முடிச்சோடனே அதை கிளிப் பண்ணிட்டு அப்புறமா இன்னொன்று ரிமூவ் பண்ணணும். மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. அழகா அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட் லெவல். ஓகேவா? இந்த சிசரை கரெக்டாக இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே ஒன்று சொன்னேன் தெரியுமா, நான் உங்கள்கிட்ட கோவா வரும் அப்படின்ட்டு. இப்படி சீவிட்டு திருப்பி அந்த கையை எடுத்துட்டு வந்து இப்படி வெட்டுறோம். திருப்பி சீவிட்டு திருப்பி சிசர் இப்படி வச்சுட்டு திருப்பி வெட்டுறோம். ஓகேவா? இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணா சீப்பும் சிசரும் ஒரே கையில் ஹேண்டில் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி எடுத்து சீவிட்டு திருப்பி இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக அது பிடிக்கிறோம், பிடிச்சிட்டு வெட்டுறோம். கை இப்படி வந்துடுது, திருப்பி சீப்பால் சீவுறோம், இந்த கையில் பிடிச்சிக்கிறோம், திருப்பி எடுத்துகிட்டு வரோம், திருப்பி வெட்டுறோம், திருப்பி இப்படி வந்துடும், சீவுறோம், திருப்பி சிசர் எடுத்து வந்துடுறோம். இதை கரெக்டாக டெக்னிக்காக பண்ணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேப்பரை ஹைட் பண்ணுங்க. முதல்ல ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுங்க கை வச்சு கரெக்டாக. தம் ஃபிங்கரை ரொம்ப உள்ளே போகக்கூடாது, அதனால தான் பிரச்சனை. ரொம்ப ரொம்ப உள்ளே போகக்கூடாது. இது கரெக்டு. இது ஓகே. இன்னும் லைட்டாக மூவ் பண்ணு. ஏன்னா ரொம்ப கை உள்ளே போச்சுன்னா சிஸ்ஸர் டைட் ஆகிடும், உங்களுக்கு வெட்ட வராது ஈஸியாக. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எல்லாம் பேக்கில் வைக்கிறீங்களோ உங்களுக்கு சிஸ்ஸர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இருக்கா இது வந்துட்டோமா, வந்துட்டு சீப் வச்சு சேருமா, திருப்பி நம்ம அடுத்து கட் பண்ணுவோம். திருப்பி எடுத்துனோம். இப்போ இல்லை நீ புடி கை புரியாம இப்போ ஃபிங்கர் எடுத்துட்டு போடு. அவ்வளோதான். அதை கரெக்டாக கேட்ச் பண்ணு. இப்போ போட்டு திருப்பியும் ஓகே. இப்போ வெட்டுங்க வெட்டுங்க. இப்போ சரி மேலே ஓகே. இப்போ திருப்பி இது பண்ணுங்க. ஓகே ஓகே இது ஓகே. அம்மா உங்களுக்கு கை வர மாட்டேங்குது. ஆமா, இந்த அந்த போன் மாட்டிக்குதுங்க. இந்த போன் மாட்டிக்குமா, அதுக்காக தான் இப்படி வைக்கிறது. புரியுதா? டெக்னிக் அதனால தான். இதை வச்சுனா ஈஸியா ஒரு போன் மொத்தம் முன்ன பண்ண மாட்டிக்கும், வெளில வராது. ஓகேவா? அதை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓடிட்டே இருக்கு. அவ்வளவுதான். மேம் இது ஓகேவா? அவங்க ரொட்டேட் பண்ணி வரதுதாங்க உள்ள மாட்டிக்குது போயிட்டு.
ஓகே 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 லைட்டா பார்த்து ஓகே திருப்பி ரிட்டர்ன் பண்ணு. அவ்வளோதான். அப்படி கேட்ச் பண்ணு. அந்த விரல் போகக்கூடாது. அந்த இந்த ஃபிங்கரை எடுத்துறாதீங்கம்மா. அப்படியே அந்த ஃபிங்கர் ஏன் அதுக்குள்ள மாட்டிக்கிறீங்க? அப்போ ஒரு ஃபிங்கர் மட்டும் தான் இருக்கணுமா? ஆமா, ஹேண்டில் இந்த 2 ஃபிங்கர்ல மட்டும் தான் இருக்கணும். திருப்பி எடுக்கணும், திருப்பி எடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பண்ணு. இல்ல இல்ல இது பண்ணி பேப்பரை ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சு வெட்டுமா. ஸ்டைலா விடு. அப்படியே கட்ட அதேதான். இது அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா பண்ணு. அவ்வளவுதான். அப்படி திருப்பி விடு. கட்டவரில் எடுத்துட்டு அந்த ஃபிங்கர் எல்லாம் ஹேண்டில் பண்ணு.